டு ஃபேமிலி ஹப் ஸ்பீக்கர் ஸ்டுடியோ எபிசோட் 2. நாங்கள் இன்றைக்கி பேச போகிறது திருமணத்தில் இமோஷனல் ஹெல்த் எவ்வளோ தேவைன்றது. பொதுவாக ஒரு திருமணம் ஆரம்பிக்கும் போது நாங்கள் ஃபிசிக்கலி என்னென்ன தேவை இருக்குது, சோஷியலி யாரெல்லாம் இன்வைட் பண்ணணும், என்னென்ன ட்ரெஸ் வாங்கணும், சாப்பாடு என்றது எல்லாத்தையும் பற்றி யோசிப்போம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் நாங்கள் யாருமே யோசிக்காத ஒரு விஷயம்தான் இமோஷனல் நீட். இந்த இமோஷனல் நீட் எந்த அளவு தேவைன்றதை நாங்கள் இன்றைக்கி பார்ப்போம். எங்களோட பார்க்குறதுக்காக அதை பற்றி பேசுகிறதுக்காக வேண்டி அஸ்னா ஸ்வைதா மென்டல் ஹெல்த் ப்ராக்டிஷனாக இருக்கிறாங்க. திருமணத்தில் இமோஷனல் நீட்டின் தேவை என்ன? ஒன்னுதா திருமணத்தை பொறுத்த வரையில திருமணம்ன்றதையும் தாண்டி ஒரு மனிதன் வாழ்க்கை என்று எடுத்துக்கிட்டோம்னா அவருக்கு உளவியல் தேவை மாதிரி உடலியல் சமூகவியல் பல்வேறு தேவைகள் இருக்குது. ஆனாலும் கூட திருமணம் என்று சொல்றது ரெண்டு பேருட உணர்வுகள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஆகவே எந்த உணர்வு ரீதியா நான் ஒரு ஆரோக்கியமான ஒருத்தரா இருந்தா தான் ஒரு புதிய வாழ்க்கை ஒன்றை ஆரம்பிக்கிறதுக்கு வந்துகிட்டு அது நமக்கு மிச்சமே கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அது எப்படி என்று சொன்னா, இப்போ ஒரு விஷயத்தை நம்ம இனிஷியேட் பண்ற டைம்ல நம்ம ஒரு ஸ்டேபிளான, அதாவது நம்ம ஒரு நிலையா இருந்தோம்னு சொன்னாதான் நமக்கு ஒரு விஷயத்துல ஒரு தீர்மானம் எடுக்கதா இருக்கட்டும் அல்லது அடுத்த கட்ட நகர்வுக்கான ஒரு ஆயத்தமா இருக்கட்டும் எதையுமே வந்துகிட்டு சிறப்பா செய்ய முடியும். அந்த வகையில வந்துகிட்டு உடலியலுக்கு ஒரு வெட்டிங்கன்னா சரி அல்லது ஒரு மெரி பண்ண ஒருத்தரா இருந்தா சரி உடலியல் தேவைகளை எப்படி ஒரு முக்கியமான ஒரு விஷயமா கருதுறாங்களோ அதே மாதிரிதான் உளவியல் தேவையும் ஒரு முக்கியமான விடயமா கருத வேண்டும் என்று கூற விரும்புறேன். ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் அவனோட வாழ்க்கையில இமோஷனல் நீட்ஸ் எந்த வகையில பங்களிப்பு செலுத்துகின்றது? ஆண் பெண் என்றதையும் தாண்டி மனிதன் என்ற வகையில அவங்க நிறையவே உணர்ச்சிகளால சூழப்பட்டிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு டைமுக்கும் ஒவ்வொரு வகையான உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் தான் மனிதர்கள். இப்ப இதிலும் குறிப்பா திருமணம் என்று வரக்குள்ள அது வந்துகிட்டு ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு விஷயத்தை லீட் பண்ணிட்டு போற, அதாவது வாழ்க்கைன்றதை லீட் பண்ணிட்டு போற. ஆகவே ரெண்டு பேரை பொறுத்த மட்டும் நிறையவே தேவைகளோடு இருப்பாங்க. அப்ப திருமணம் என்று வந்துகிட்டா ஒரு முழு தேவையும் பூர்த்தி செய்யப்பட்ட நிலையில யாரும் திருமண வாழ்க்கைக்கு நுழைய மாட்டாங்க. அதுக்கு மிகவும் சந்தர்ப்பங்கள் குறைவான நிலைதான் இருக்குது. சோ உதாரணமா இப்ப எனக்கு கோபம் வருகுது, ஆனா அதை எனக்கு கையாள தெரியல அண்ணக்குள்ள அவட தேண்ட இமோஷனல் நீடுக்குரிய அந்த கேர், அந்த அதை எப்படி பண்ற, அதை நான் சரியான முறையில் என்ற கோபத்தை வெளிப்படுத்துறேனா அல்லது தேவையான விடயங்களுக்கு மட்டும் கோபப்படுறேனா அல்லது சந்தோஷம் அறிக்கட்டும் இப்ப உண்மையா இந்த சந்தோஷத்தை முழுமையா அனுபவிக்க கூடியதா இருக்குதா அல்லது என்ன செஞ்சாலும் ஏதோ ஒரு கவலை என்ன சூழ்ந்து கொண்டிருக்குதா, இப்படியான விஷயங்கள்ல பத்தி நான் முழு தெளிவடைய வேண்டும். அதாவது இப்ப எனக்கு இருக்க 50 உணர்வுகளும் சரியான நேரத்துல வெளிப்படுகுதா அல்லது அந்த உணர்வுகளை சரியா எனக்கு அனுபவிக்க இயலுமா இருக்குதா அல்லது அந்த உணர்வுகளை கையாள முடியாம நான் கஷ்டப்படுறேன்னா என்ற பத்தி அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி கடும் முக்கியமான ஒரு தெளிவோட இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னு சொன்னா அவங்க இன்னும் ஒரு வாழ்க்கைக்குள்ள நுழையக்குள்ள அது வந்துகிட்டு இன்னொருத்தருக்கு, அதாவது எந்த இமோஷனலி நான் வீக்கா இருந்தா சரி, நான் இமோஷனலி எனக்கு எப்படி எந்த இமோஷன்ஸை ஹேண்டில் பண்றேன்னு சரியா அப்படி நிறையவே சிக்கல்களுக்குள்ள நான் போனேன்னு சொன்னா அது என்ன நாடி வார இன்னொருத்தருக்குமே ஒரு காலப்போக்கில அது ஒரு தாக்கம் செலுத்துற விடயமா மாறுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஓகே அஸ்னா, அடுத்த கேள்வி என்னன்னா, இந்த தேவையின் ஆரம்பம் எங்க இருக்கலாம்? இந்த தேவையை பொறுத்த மாதிரி, அதாவது உளவியல் ரீதியான தேவை, இந்த தேவை வந்துகிட்டு எந்த பருவத்தில் இருந்தும் ஆரம்பிக்கலாம். ஆனா அந்த தேவையை பத்தின முழு விழிப்புணர்வுடைய நான் இருக்கேனா அல்லது அந்த ஆண் அல்லது பெண் இருக்காங்களான்றதான் அடுத்த இம்பார்ட்டன்டான விஷயம். ஓகே, இப்ப எனக்கு என்னென்ன தேவை இருக்கு, இப்ப நான் நிறைய வேண்ட காலத்தை தனிமையில கழிச்சுட்டேன், எனக்கு ஒரு விஷயத்த ஷேர் பண்ணணும், எனக்கு அந்த லோன்லினஸ் வந்துகிட்டு அந்த தனிமை வந்துகிட்டு என்னை மிகவும் சில டைம்ல ஆழ்ந்த யோசனைக்கு அல்லது என்ன கவலையான ஒரு நிலைக்கு தள்ளுது. சோ எனக்கு அந்த தனிமையை என்கிட்ட வார ஹஸ்பண்ட் கிட்டயோ அல்லது ஒய்ஃபு கிட்டயோ நான் அப்படி ஒரு தனிமையான ஒரு விஷயத்தை அனுபவிக்கப்படான்னு நீங்க ஃபீல் பண்ணினா அதுல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு தெளிவான ஒரு நிலையில இருக்கீங்களா, உங்களோட தேவைகளை பத்தின ஒரு என்னென்ன தேவை, ஏன் இப்படியான எனக்கு தேவை வருதுன்னு பத்தின ஒரு பூரண அறிவோட இருக்கீங்களா என்றுதான் இவடுத்த ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அடுத்ததாக இவற்றை எந்த முறையில் கையாளலாம்?
ஓகே, இதனை எவ்வாறு கையாளல் பார்த்தோம்னா, இப்போ ஒரு விடயம் நமக்கு பிடிக்கலைன்னா அது எவ்வளவு குயிக்கா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம். ஓகே, எனக்கு பிடிக்கலன்னு சொல்றோம், நம்ம அது ஏன் பிடிக்கல, எதனால பிடிக்கலன்னு ஒரு நாடு மாறாயிரும் இல்ல. சோ இப்படியான ஒரு ஹேபிட், இப்படியான ஒரு பழக்கம் எதிர்காலத்துல அல்லது ஒரு வாழ்க்கைக்குள்ள நீங்க நுழையிற டைம்ல ஒரு குறை கூறும் அல்லது ஒரு திருப்தி அடையாத ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு தாரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உதாரணமா உங்களுக்கு கோபம் வருது, ஆனா கோபம் வர்றது பிழை இல்லை, அது உண்மையான தேவைக்கு வருகுதா, உண்மையான நேரத்துல வருகுதான்றத பத்தி நீங்க சரியான ஒரு புரிந்துணர்வோடு இருக்கணும். அதே போல உங்களோட வாழ்க்கையில உங்களுக்குரிய அந்த உரிமைகள் அல்லது உங்களுக்குரிய திருப்திகரமான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்றீங்களா, அல்லது உங்களோட உணர்ச்சிகளை சரியான முறையில நீங்க வெளிப்படுத்துறீங்களா, அதை கையாளுறதுக்குரிய பக்குவத்தை நீங்க வளர்த்து கொண்டிருக்கிறீங்களா, உங்களையே நீங்க வந்துகிட்டு சுய விசாரணை செய்யலாம். அல்லது வந்துகிட்டு ஒரு சரியான ஒரு ப்ரொஃபஷனல்கிட்ட நீங்க போய் உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பை சீக் பண்ற டைம்ல கட்டாயமா அவங்க வந்துகிட்டு உங்களுக்கு சரியான ஒரு கைடன்ஸ் தரத்துக்கு தருவாங்க. ஸோ அல்லது வந்துகிட்டு இப்ப நீங்க சில விஷயங்களை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். உங்களுக்கு வந்துகிட்டு ஒரு விஷயம் பிடிக்கலன்னு சொன்னா நீங்க கேளுங்க, ஏன் எனக்கு இது பிடிக்காம இருக்குது, அல்லது குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் அது பிடிக்காம இருக்குதா, அல்லது குறிப்பிட்ட நபர்களோட தான் இருக்கக்குள்ள எனக்கு அது பிடிக்காம இருக்குதா, அல்லது குறிப்பிட்ட இடத்துல அந்த விஷயம் நடக்கக்குள்ள தான் எனக்கு பிடிக்காம இருக்குதான்னு தொடர்ந்து உங்களுக்குள்ள நீங்க சில கேள்விகளை கேட்க டைம்ல அது ஏன் பிடிக்குது இல்லைன்ற ஒரு காரணத்தை நீங்க கண்டறிஞ்சு கொள்ளலாம். சோ எல்லா விஷயங்களுக்கும் உரிய தூண்டிகள் அல்லது எல்லா விஷயங்களுக்கும் உரிய அந்த உந்துதலை நீங்க கண்டறிற டைம்ல சில விஷயங்களை நீங்க ஈஸியா ஹேண்டில் பண்ணி போகலும். ஆனா அதையும் தாண்டி உங்களுக்கு சில உங்களோட எரிச்சல் அறியுது, சில டைம்ல விரக்தியா உணர்றீங்களா, சில டைம்ல வந்துகிட்டு உங்களுக்கு கோபம் உங்களை அறியாம முன்கோபம் அதிகமா வருதா, உங்களுக்கு நான் சில டைம்ல எனக்கு அதை ஹேண்டில் பண்ண இல்லாம இருக்குதுன்னு சொன்னா கட்டாயம் நீங்க வந்துகிட்டு ஒரு ப்ரொஃபஷனல்ல ஒரு ப்ரொஃபஷன் ஹெல்ப்பை நீங்க அதாவது உதவிய கட்டாயம் நாடுங்க. அதுக்குரிய வழிகாட்டல்கள் நிறைய இடங்கள்ல வழங்கப்பட்டிருக்குது. கட்டாயம் அதுக்குரிய வழிகாட்டல்களை பெற்றுக்கொள்ளுங்க. திருமணத்துல பிசிக்கல் நீட்ஸ், சோஷியல் நீட்ஸ் அந்த தேவைகளை நாங்கள் பார்க்கறது மாதிரி இமோஷனல் நீட்ஸ் எந்த அளவு தேவைன்றதை நாங்கள் இன்றைக்கி ஒரு குறுகிய காலத்தில் சின்ன ஒரு வீடியோவில் உங்களுக்கு தந்திக்கிறோம். இது பெரிய ஒரு டாபிக், இதில் நிறைய விஷயங்கள் பேசிக்குது. நீங்கள் இந்த வீடியோஸை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் வரலாம். அந்த கொஷின்ஸை நாங்கள் கீழே ஒரு நம்பர் போடுவோம், அதன் மூலமாக அவங்களுக்கு கேட்கலாம். நாங்கள் வார வீடியோஸ் நெக்ஸ்ட் வீடியோஸில் இதுகளுக்கு பதிலளிக்க ட்ரை பண்ணுறோம்.